மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் துரைசாமி ஐயா அவர்கள் இந்தியா, தமிழ்நாடு, கோவை மாநகரில் வசித்து வருகிறார்கள். ஐயா அவர்கள் பல துறைகளிலும் கல்வி கற்ற சிறந்த அறிஞர் ஆவார்கள். தொழில் பட்டை கல்வியை கோவையிலும், எம்ஏ தமிழ் லிட்ரேச்சரை அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும், வேதாத்திரிய மனவளக்கலை கல்வியில் யோகமும் மனித மாண்பும் என்ற கல்வி பிரிவிலே டிப்ளமோவும் முடித்துள்ளார்கள். 36 ஆண்டுகளுக்கு மேலாக கோவை தமிழ்நாடு பொறியியல் கல்லூரியில் இயந்திரவியல் துறையில் பயிற்றுனராக பணியாற்றி வருவதோடு, சோமனூர் மனவளக்கலை மன்றத்தின் துணைத் தலைவராகவும் பேராசிரியராகவும் பொறுப்பேற்று 16 ஆண்டுகளுக்கு மேலாக ஆன்மீக அருட்சேவை செய்து கொண்டும் சிறப்பித்து வருகிறார்கள். தமிழ் சேவை பேரூர் தமிழ் மன்றத்தின் அறங்காவலராகவும் பொறுப்பேற்றுள்ளார்கள். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஊர்களில் இலக்கிய ஆன்மீக சொற்பொழிவுகளை நடத்தி வந்துள்ளார்கள். குறிப்பாக சேலம் மாநகரில் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் மார்கழி பெருவிழாவில் நமது குருமகான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் வாழ்வியல் சிந்தனை கருத்துக்களை கருவாக கொண்டு வாழ்க்கையே வழிபாடு என்ற அற்புதமான தலைப்பிலே சிறப்பானதொரு சிந்தனை உரை வழங்கி அந்நிகழ்வில் பங்கு கொண்டவர்களுக்கு வேதாத்திரிய மனவளக்கலையின் சிறப்புகளை மிகவும் நயமாக வெளிப்படுத்தியுள்ளார்கள். மேலும் கோவை வாழ்க வளமுடன் என்ற பட்டிமன்ற குழுவை அமைத்து 126 பட்டிமன்றங்களுக்கும் மேலாக நடுவராக தலைமையேற்று பாலிமர் டிவி, லோட்டஸ் நியூஸ் டிவி, வசந்த் டிவி உள்ளிட்ட சேனல்களில் நிகழ்ச்சிகளை நடத்தியதோடு, கோவையில் உள்ள பல கல்லூரி மாணவ செல்வங்களுக்கு கிட்டத்தட்ட 50 மாணவர்களுக்கும் மேலாக பேச்சு கலையில் பயிற்சி கொடுத்து பல டிவி சேனல்களில் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துள்ளார்கள். 2014 திரைப்பட இயக்குனர் திரு பாக்யராஜ் அவர்களின் சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் விருதும், 2018 நாமக்கல் கவியரசர் கண்ணதாசன் தமிழ் சங்கத்தில் பேராசிரியர் ரத்னா விருதும், 2019 பேராசிரியர் கலைமணி விருதும், கோவை எஸ்விடி பசுமை அறக்கட்டளையில் இலக்கிய வேந்தர் விருதும் பெற்ற பெருமைக்கு உரியவர். ஐயா அவர்கள் தாமும் உயர்வு பெற்று மற்றவர்களையும் உயர்வு நிலைக்கு அழைத்து செல்லும் வகையிலே ஆன்மீக அருட்சேவையை மிக சிறப்பாக செய்து வருகிறார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் மு துரைசாமி ஐயா அவர்களை உங்கள் அனைவரது சார்பிலே வணங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்று, இனி எல்லாம் சுகமே என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பே தகலியாய் ஆர்வமே நெய்யாகி இன்புருகு சிந்தை இடுதிரியாய் நண்புருகி ஞானச் சுடரேற்றிய பெருந்தகை திருவாய் செல்வமாய் தேனாய் வானோர் செழுஞ்சுடராய் செழுஞ்சுடர் ஜோதிமிக்க ஊனாய் உயிராய் உள்ளமாய் உள்ளத்தின் உள்ளே இருந்து கருவாய் கற்பகமாய் நம்மையெல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் இந்த நூற்றாண்டு தந்த மகான் யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். குருவின் பொன்னார்பாதம் சரணம் சரணம் சரணம். அமர்வதற்கு 1000 சிம்மாசனம் அகிலம் கொடுத்தாலும் ஆண்டவன் ஒரே ஒரு முறை அமர்வதற்கு கொடுத்த அரியாசனம் என் தாயின் கருவறை, என் தாயே, என் தமிழே, உன் தாள் வணங்குகிறேன். அருட்பெயர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க உலக சமுதாய சேவா சங்கம், வாழ்க உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ எஸ்கேஎம் ஐயா அவர்கள், வாழ்க வேதாத்திரியம், வாழ்க உலகமீதி, வாழ்க ஆழியார் அறிவு திருக்கோவிலும் அதனுடைய துணை தலைவர் பெருமக்களும் அறங்காவலர் பெருமக்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். வாழ்க ஐடி இயக்குநரகம், வாழ்க ஐடி இயக்குநரகத்தினுடைய
சிறப்பு நிகழ்வுகள் அனைத்தும் இணையதளத்திலே இணைந்து இறை சிந்தனையை லயித்து கொண்டிருக்கக்கூடிய இறை உணர்வாளர்கள் அனைவரையும் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். அன்பு தாய்மார்களே, அருமை பெரியவர்களே, ஆற்றல் மிக்க இளைஞர் பெருமக்களே, உலக அமைதிக்காக உலகெங்கும் தொண்டாற்றி கொண்டிருக்கும் மனவளக்கலையை சார்ந்த அனைவரையும் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். இன்றைய சிந்தனையில நம்ம இனியெல்லாம் சுகமே அப்படிங்கிற ஒரு தலைப்பு எடுத்தேன். இது ஏன் இந்த தலைப்பு எடுத்தேன்னா, கடந்த ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால +2 தேர்வு முடிவுகள் வந்தது. இந்த +2 தேர்வு முடிவுகள் வந்த உடனே அதுல தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மனசெல்லாம், நான் +2ல எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கிட்டேன், எனக்கு நான் நினைக்கிற மாதிரியான உயர்கல்வி கிடைக்கும் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள இனியெல்லாம் சுகமே அப்படிங்கிற ஒரு உணர்வு. அதே மாதிரி நாளைய தினம் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் வருது. அதுல மாணவர்கள் அந்த நிறைந்த மதிப்பெண்களை பெற்றுட்டாங்கன்னா, எனக்கு எதிர்காலத்துக்கு தேவையான கோர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு மன நிறைவு. படிச்சு முடிச்ச இளைஞர்களுக்கெல்லாம் இப்ப புதிய ஆட்சி வந்திருக்கு. இந்த புதிய ஆட்சி வந்தா நமக்கெல்லாம் வேலை கிடைச்சிரும், இனியெல்லாம் சுகமே அப்படிங்கிற ஒரு உணர்வு. ரொம்ப நாளா திருமணமாகாம தள்ளி தள்ளி போய் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் ஜூன் 1ஆம் தேதி குரு பயிற்சி வருகிறது. அப்ப எனக்கெல்லாம் இனிமே திருமணம் நடந்துருமா அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கெல்லாம், எனக்கு இனிமே சுகமான ஒரு வாழ்க்கை அமையுமா அப்படின்னு இப்படி பல பேர் பல இடங்கள்ல பார்த்துட்டு இருக்காங்க. பல பேர் கோயிலுக்கு போறாங்க, ஒரு நல்ல தரிசனத்தை பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு அவங்க மனசுக்குள்ள, நான் இன்னைக்கு கோவில்ல அருமையான தரிசனம் பார்த்தேன், எனக்கு இன்னும் இந்த ஆண்டு முழுவதும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மன நிறைவு. சில பேர்கள் ஒரு குருபுரானை பார்க்கறாங்க. அவங்கள பார்த்து அவங்களுடைய கடைக்கண் பார்வை பட்டுட்டாலே அவங்க பெரிய மன நிறைவு, எனக்கு இன்னுமே எல்லாம் நல்லாயிரும் அப்படிங்கிற மன நிறைவு. இது உண்மைதாங்க. இது எப்போ எப்படி அமையும் அப்படிங்கிறத சாமிஜி பல பாடல்கள்ல ஞானக்களஞ்சியத்துல நம்ம கொடுத்திருக்காங்க. நமக்கு சுகமான வாழ்க்கை வாழணும்னா ஒரு 3 விஷயத்த அன்பு சகோதரி அவங்க சொல்லும்போது, வாழ்வில் வளம் காண்பதற்கான விஷயங்களை ரொம்ப அற்புதமா நான் பேசுவதற்கு முன்னாடி அவங்களே மிக அழகாக சொல்லியிருந்தாங்க. கடன், வறுமை, கல்வியின்மை, இந்த 3 களங்கங்களும் வாழ்க்கையில மறைஞ்சிட்டா இனி எல்லாம் சுகம்தான். உடன் பிறந்தார் போல் உள்ளம் ஒன்றி உயர்நிலையில் வாழ வைக்கும் ஆட்சி அமைஞ்சிட்டா இனி எல்லாம் சுகம்தான். இப்ப பாருங்க, கடந்த இந்த மாதத்துல நடைபெற்ற ஆட்சி தேர்தல் முடிவுகளை ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு சமுதாயத்துல. சாமி 25/1/94, இன்னைக்கு எத்தனை வருஷம், 26 வருஷம், 25 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆட்சியில எப்படி இருக்கணும்னு அரசியல்ங்கிற தத்துவத்துல மிக அழகாக, ஒரு கட்சினா எப்படி இருக்கணும், ஒரு தலைவர், ஆட்சி தலைவர் எப்படி இருக்கணும், ஒரு தொண்டர் எப்படி இருக்கணும்னு ஞானக்களஞ்சியத்துல சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆட்சியாளர்களுடைய அணுகுமுறைதான் மக்களுக்கு ஒரு சுகமான வாழ்க்கையை தரும் அப்படிங்கிறது. அழகா சாமியை 165வது கவிதை, கேபிட்டலிசம், சோசியலிசம், கம்யூனிசம் வேண்டாம். பாருங்க, நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் சுகத்தை தராது. கெடுமதியால் லஞ்சம் வாங்கும் ஆட்சியாளர்கள் வேண்டாம். ஓட்டு போட காசு வாங்கும் கொடுக்கும் ஆட்சியாளர் வேண்டாம். இப்போ மக்கள் இந்த கடந்த தேர்தல்ல இத நிரூபிச்சிருக்காங்கன்னு ஓரளவுக்கு பார்த்தா தோணுது. உழைப்போரை நசுக்கும் சர்வாதிகாரம் வேண்டாம். நாட்டு நலம் காத்து பொது நலம் பேணி வாழும் நல்ல கல்வி வேணும். நல்ல ஆட்சி முறை வளர வழி காண்போம். அந்த நல்லாட்சி அமர்ந்துட்டா
மக்களுக்கெல்லாம் சுகமான வாழ்க்கை அமையும். பாட்டுக்களில், கூத்துக்களில் கற்பொழுக்கம் காப்போம். இன்னைக்கு உலகத்திலேயே நிறைய சமூக குற்றங்கள் வருகிறதுன்னு சொன்னா, தனி மனித ஒழுக்கம் தவறி போகிற போது சமுதாய குற்றங்கள் பெருகி கொண்டே வருகிறது. அந்த சமுதாய குற்றங்கள் பெருகுவதை நாம் தடுத்தா மட்டும்தான் நாம சுகமான வாழ்க்கை வாழ முடியும். பரந்த அறிவில் உழைப்பை பங்கு போட்டுக் கொள்கிற ஆட்சி வந்தால் சுகம்தானே. சீர்திருத்தி மக்களுக்கு செழிப்பளிக்கும் ஆட்சி அமைந்தால் இனியெல்லாம் சுகமே. அந்த வகையில இந்த மக்கள் எதிர்பார்க்கிற ஆட்சி அமையுமா? எதிர்பார்க்கலாம், பார்ப்போம். இறைவன் எல்லாத்தையும் நமக்கு எப்படி கொடுத்துட்டு இருக்கான்னு பாருங்களேன். எல்லாருடைய எண்ணங்களுக்கும் இறைநிலையாகிய காலம் சரியாக வழி நடத்திட்டு வர்றதுங்கிறத நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். என் வாழ்க்கை முழுவதும் நடத்துவது இறைநிலைதான். நான் இறைநிலையின் கட்டுப்பாட்டில் இயங்கி கொண்டிருக்கிறேன்னு ஒவ்வொரு மனிதரும் புரிந்து கொண்டால் வாழ்க்கை அற்புதமாக இருக்குங்க. அந்த வகையில இறைநிலையை பற்றியும், இறைநிலை பற்றிய தெளிவையும், மானுட வாழ்வை பற்றியும், கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை பற்றியும் நமக்கு கொடுக்க இறைநிலையே அனுப்பி வைத்த மகான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி என்று சொன்னால் மிகையாகாதுங்க. அருட்தந்தை அவர்கள் எங்க இருந்து வராரு? நம்மள மாதிரி இந்த நூற்றாண்டுல பிறந்தார். நம்ம கண் முன்னால நம்ம பார்க்கிற பாக்கியத்தை இறைவன் கொடுத்திருக்கிறான். அவரோட வாழ்ந்த பெருமை நமக்கு இருக்கிறது. அவரும் ஒரு தனி மனிதனா தொடங்கி திருமணம் செய்து குடும்ப வாழ்க்கையில நுழைந்து சமுதாயத்துல மலர்ந்து உலகத்திற்கே ஒரு கனியை இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் உலக அமைதி என்கிற ஒப்பற்ற கனி. அந்த உலக அமைதியை நோக்கித்தான் இன்றைக்கு எல்லா நாடுகளுமே பயணிக்க துவங்கி இருக்கிறது. இடையிடையே சில வேகத்தடைகள் சில நாடுகளில் இருந்தாலும் விரைவில் உலக அமைதி மலர்வதற்கான சாத்தியக்கூறுகள் வளர்ந்து கொண்டுதான் வருகிறது. ஒவ்வொருவருக்கும் அமைதி வந்தா மட்டும்தாங்க ஒரு குடும்பத்துக்குள்ள அன்பு வரும். ஒரு குடும்பத்துக்குள்ள அன்பு வந்தா மட்டும்தாங்க அந்த குடும்பத்துல ஆனந்தம் போகும். இப்போ ஆனந்தம் வந்தாதானே சுகம் வரும். யோசனை பண்ணி பாருங்க. அப்போ சுகம்ங்கிறது என்ன? தனி மனிதனுக்கு எது சுகம்? இப்ப அங்கிருந்தே நம்ம தொடங்கி போலாம். ஒரு தனி மனிதன் ராத்திரி படுத்து காலையில ஏந்திரிக்கணும். அவரா ஏந்திரிச்சு அவருடைய காலை கடன்களை முடிச்சு அவருடைய செயல்பாட்டுக்கு வந்தாதான் அவரு சுகமாக இருக்கிறாங்க. இப்போ மனிதர்களாக பிறந்திருக்கிற நாம எல்லாருமே நம்ம கிட்ட நிலையாக இருப்பது எதுன்னு நினைச்சு பாருங்க. ஒண்ணு நம்ம உடம்பு, ரெண்டாவது நம்ம கிட்ட இருக்கிற மனசு, மூணாவது நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் உயிர். இந்த மூணு தான். அப்போ உடம்பு நல்லா இருக்கணும், உயிர் நல்லா இருக்கணும். இத ரெண்டையும் வழி நடத்துறதுக்கு மனம் நல்லா இருக்கணும். மனம் நல்லா இயங்கினாதான் உடம்பு நல்லா இயங்கும். உடம்பும் மனசும் நல்லா இயங்கினாதான் நம்மளுடைய உயிராற்றல் இந்த உடலோடையும் மனசோடையும் வாழ்நாள் முழுவதும் பயணிக்கும். உடலோட மதிப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும். உடலோட ஒவ்வொரு உறுப்பும் எப்படி செயல்படுதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த உடல் உறுப்புகள் இவ்வளவு இந்த நேரத்துல இந்த பொருளை எடுக்கணும்னு கை நினைக்குது. அந்த கை நினைப்ப மனம் நினைக்குது, கை எடுக்குது. இந்த கை வாழ்நாள் முழுவதும் எவ்வளவு அரும் பெரும் பணிகளை நமக்கு செஞ்சிருக்கு. என்னைக்காவது இந்த கைக்கு நம்ம நன்றி சொல்லி இருக்கிறோமா? இந்த மனசு நினைக்குது, இன்னைக்கு நம்ம ஊருக்கு போகணும், கோயிலுக்கு போகணும், விளையாட்டு மைதானத்துக்கு போகணும், கடைக்கு போகணும். இந்த கால்கள் நடந்து வருகிறதே,
என்னைக்காவது இந்த கால்களுக்கு நன்றி சொல்லி இருக்கிறோமா? நாம எவ்வளவு செய்திகளை பார்க்கணும், இந்த கண்களுக்கு என்னைக்காவது நன்றி சொல்லி இருக்கிறோமா? சிந்தனை செய்து பாருங்கள் நண்பர்களே. அருட்தந்தை அவர்கள் இத்தனைக்கும் நன்றி செலுத்துகிற முகமாக இந்த உடற்பயிற்சிய நம்ம வாழ்க்கையில முதல் தவமா கொடுத்திருக்கிறார். அந்த முதல் தவம் நமக்கு உடற்பயிற்சி தான். இந்த மனித உடல் சாதாரணமான உடல் அல்லங்க. 96 அதிசயங்களை கொன்ற ஒப்பற்ற ஓங்கிய மதில்களை உடைய திருக்கோவில் மனித உடல். ஊன் உடம்பு ஆலயம்னு திருமூலர் பெருமான் சொல்றார். இயங்கும் உயிர்கள் அனைத்தும் ஈசன் திருக்கோயில் என்கிறார் ராமலிங்க சுவாமிகள். வல்லாய் உடலில் இயக்கம் அவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் என்கிறார் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள். கல்லார் கற்றார், நீங்க படிச்சாலும் சரி படிக்கலனாலும் சரி, உங்களுடைய செயலுக்கு ஒரு விளைவு வரும். அந்த செயல் சரியா இருந்தா அது இன்பம், சரியா இல்லைன்னா அது துன்பங்கிறதை அருட்தந்தை அவர்கள் அவ்வளவு தெளிவா சொல்றார். இந்த இறைவணக்க பாடல்லையே நம்ம மனித வாழ்க்கையினுடைய அத்தனை அம்சங்களையும் சாமி நமக்கு கொடுத்திருக்காரு. இறைவணக்க பாடல் தெரியாத பயிற்சியாளர்களே இருக்க மாட்டோம். அந்த பாடல்ல சொல்லும்போது பிரபஞ்சத்தையும் நம்ம எப்படி கொண்டு வர்றார் பாருங்க. அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில்தான் நீ, உன்னில் அவன். அவன் யாரு, நீ யாரு, பிரிவேது. இறைவனேதான் என்னுள் இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டால் நம்மளுடைய வாழ்க்கை சுகமா இல்லையா சிந்தனை பண்ணி பாருங்க. நிறைய மனவளக்கலை பயிற்சி பெற்றவர்கள்ட்ட நீங்க அணுகி அவங்க கிட்ட கேளுங்க, பல பேர் சொல்வார்கள். நிறைய ஏறக்குறைய மனவளக்கலை பயிற்சி பெற்ற அத்தனை அன்பர்களும் பயிற்சிக்கு பிறகு உடலுக்காக வைத்தியம் பார்க்க மருத்துவமனை போயிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏதேனும் எதிர்பாராத விபத்துக்கள் ஏற்பட்டால் மட்டும்தான் அவர்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமோ தவிர சாதாரணமா உடல் நலம், காய்ச்சல், சளி, அஜீரணம்னு சொல்லி மருத்துவமனைக்கு போகவே வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அருட்தந்தை அவர்கள் அந்த உடலுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அந்த உடற்பயிற்சி வச்சிருக்காங்க. அந்த கை பயிற்சியை முதல்ல கொடுக்குறாங்க. அவை பிராட்டி சொல்லுவாங்க, கையும் காலும் சாகர வரைக்கும் சுகமா இருக்கணும். அந்த கை பயிற்சியில ஒவ்வொரு நிலைப்பாடுகளையும் அருட்தந்தை அவர்கள் இந்த வர்மா புள்ளிகளை உள் அடக்கி இந்த உயிராற்றல், உயிர் சக்தி பெருகுவதற்கான அற்புதத்தோட அந்த உடற்பயிற்சி இயக்கங்களை வச்சிருக்காங்க. கால் பயிற்சியில நம்ம அக்கு பிரஷர் செய்யறோம். அந்த அக்கு பிரஷர் செய்யும் போது கால் பாதம் முழுவதும் அழுத்தி விடுகிற பொழுது எத்தனை உறுப்புகளை நம்ம தொட்டு நன்றி சொல்றோம். நினைச்சு பாருங்க. அந்த கால் பெருவரல அமுத்தி விடும் போது இந்த பிட்யூட்டரி சுரப்பிக்கு நன்றி சொல்லிட்டு அமுத்தி விடுறோம். அந்த அடுத்த 2வது விரல பண்ணும்போது இந்த 2 கண்களுக்கும் நன்றி சொல்லிட்டு கண்கள் மேல மனசை வச்சு அழுத்தி விடுறோம். கடைசி 2 விரலை அழுத்தும் போது அந்த காதுகளுக்கு நன்றி சொல்லிட்டு, இதெல்லாம் அந்த உறுப்புகளுக்கும் நமக்கும் ஒரு இணக்கமான நட்புறவு வந்துட்டா சுகம்தான். அந்த சுகத்தை அடைய வேண்டும் என்பதை இந்த உடற்பயிற்சியில நான் உணர்ந்து பார்த்தேன். அதை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நம்ம ஒவ்வொன்றும் செய்யும்போது அதே மாதிரி அந்த வஜ்ராசனத்துல செய்யக்கூடிய பயிற்சிகள், மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, கபாலபதி, மகராசனம், ஒவ்வொரு பயிற்சியும் செய்யும்போது இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் நாம எவ்வளவு நன்றியோட நினைத்து பார்க்கிறோம் என்று பாருங்களேன். அப்படி யாரெல்லாம் தினந்தோறும் செய்யறாங்களோ அவங்க உடம்பு சாகர வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கும். அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கை சுகமாக இருக்கும். 80 வயசுலயும் ஒரு பொங்கல் சாப்பிடுகிற மனநிலைக்கு நாம இருக்கணும். இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற நிலைப்பாடு வந்து விட்டால் சுகம் என்பது எப்படி வரும்? ஆக அதே சிந்தனை பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த ஒரு பாட்டை தான் நான் இன்னைக்கு ஆராய்ச்சிக்கு அதிகமா எடுத்துட்டேன்.
எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கமற. எனக்கு இந்த 2 வரியை சாமி சொல்லிட்டாங்க. எங்கும் உள்ளது நீக்கமறன்னு சொல்றாரு. இது எப்படி இதை தெரிந்து கொள்வது? சிந்தித்து பார்த்தேன். சிந்தித்து பார்க்கிற போது எனக்கு பகவத்கீதையில ஒரு வாசகம் நினைவுக்கு வருது. என்ன வாசகம்னா, எல்லா பொருள்களுக்குள்ளும் நானே இருக்கிறேன். எல்லா பொருள்களுக்குள்ளும் என்னை எவர் ஒருவர் காண்கிறாரோ அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, நான் அவரை விட்டு விலகுவதில்லை. இந்த வாசகத்தை படிக்கும் போது திருமூலர் பெருமான் உள்ள வந்து திரும்ப பேசுறார். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. அப்போ நம்மளை நாம அறிந்து கொள்கிற போது நாம இறைவனின் சொரூபம், இறைவனேதான் நமக்குள் இருக்கிறான் என்பதை புரிய வைக்கும் விதமாக இந்த சிந்தனைகள்லாம் நமக்கு இருக்கு. மனம் அன்பால நிறையணுங்க. மனம் அன்பால நிறைஞ்சாதான் தெய்வீக ஞானம் என்னங்கிறத நம்ம உணர முடியும். அந்த தெய்வீக ஞானம் கிடைச்சிட்டா கருணை நமக்குள்ள ஊற்றெடுக்குங்க. அந்த கருணை நமக்குள்ள ஊற்றெடுத்தது அப்படின்னு சொன்னா இந்த பிறவியே நம் சுகமாக வாழலாம். அதைத்தான் அருட்தந்தை அவர்கள் தவத்தில் ஆழ்ந்து 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 மனம் உயிரோட கலந்து இறைநிலையோட கலந்து நிறைவு பெற்ற பின்னர் நமக்கு நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனிதர்க்கும் துன்பம் தரமாட்டேன். அப்ப நம்ம இனிமே பாவம் என்கிற மாய வலைக்குள் சிக்க மாட்டோம். என்னால் முடிந்தவரை பிறவருக்கு உதவி வாழ்வேன் அப்படிங்கிற அந்த கருத்தை பின்பற்றி குருவின் பாத சுவடு வழியே நடக்கிற பொழுது புண்ணியம் என்கிற கதவுகள் நமக்கு திறக்கும். புண்ணிய கதவுகள் திறந்து விட்டால் வாழ்க்கை முழுவதும் நமக்கு சுகந்தானே. இறைநிலை இப்படித்தான் ஒவ்வொரு ஜீவனங்களுக்குள்ளேயும் இருக்கிறது. இத பகவத்கீதைய கொஞ்சம் ஆராய்ச்சிக்கு எடுத்துட்டு அப்படி பார்த்தேன். அதுல பார்க்கிற போது அதீதியின் 12 புத்திரர்களில் நானே விஷ்ணு இந்த வரியை படிக்கிற போது அருட்தந்தையினுடைய சிந்தனை தலைப்புகள் எனக்குள்ள நிறைய வருடியது. முதல்ல நம்ம எண்ணத்தை ஆராய்ச்சி செஞ்சோம், ஆசைகளை ஒழுங்குபடுத்தி சீரமைச்சுக்கிட்டோம், கோபத்தை தவிர்த்தா மட்டும்தான் வாழ்க்கை என்பதை புரிஞ்சுக்கிட்டோம், கவலையை விட்டுடு, கவலை நம்ம உடம்புல இருக்கிற காந்த சக்தியை இறைச்சி நம்மள சுகம் காணாம தடுத்துருங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு அடுத்த படிக்கட்டுக்கு வரும்போது நான் யாருன்னு சாமி ஒரு தத்துவம் வச்சிருந்தாங்க. இந்த நான் யார் அப்படிங்கிற தத்துவத்தை எடுக்கும்போது நமக்குள்ள இதை அப்ளை பண்ணி பார்க்கணும். நம்ம நிறைய நேரங்கள்ல ஒருத்தரோட பேசும்போது ஒருத்தர் நம்ம மனசு புண்படுற மாதிரி பேசிட்டாங்கன்னா உடனே நான் யார் தெரியுமா அப்படின்னு நம்ம மனம் அவங்க கிட்ட பேச வைக்குது. அந்த இடத்துல நிதானத்தை நாம் இழந்து விடுவோம். அல்லது ஒருத்தர்கிட்ட அறிமுகப்படுத்திக்கும் போது நான் எங்க இருந்து வரேன் தெரியுமா என்று சொல்லி, ஆனா எங்க இருந்து வரேன் என்ன பண்றோங்கிறத நாம் புரிந்து கொள்ளவே இல்லை. அந்த இடத்துல கிருஷ்ணர் அதை தெளிவுபடுத்துறார். ஒளிமயமான பொருள்களில் நானே சூரியன், மருதர்களில் நானே மர்சி, இரவு வானில் நானே சந்திரன், வேதங்களில் நானே சாமவேதம், தேவர்களில் நானே இந்திரன், புலன்களில் நானே மனம். இப்ப பாருங்க, மனிதர்களாகிய நம்மை வழிநடத்தி அழைத்து செல்வது மனம். அப்ப இறைவன் இருக்கிற இடம் மனம். மனம் என்னும் கோவில் திறக்கின்ற நேரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். ஒரு பழைய கண்ணதாசன் பாடல் நினைக்கிறேன். அதை நம்ம இப்ப புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அங்க இறைவன் தானே இருக்கான். அப்போ இந்த மனம் தூய்மையானால் அவன் நீ ஒன்றாகலாம். அப்ப இந்த மனசு தூய்மைப்படுத்திக்கணும். அந்த அவனும் நீயும் ஒன்றாகிட்டா அதுதான் முக்தி. எதுக்காக இந்த மனித பிறவி கிடைச்சதுங்கிறத நம்ம இப்பதான் புரிஞ்சுக்கணும்.
நம்ம எல்லாருமே மனித பிறவி கிடைச்ச உடனே இறைவனை குறை சொல்லிட்டு இருக்கிறோம். என்ன கருப்பா படிச்சுட்டான், என்ன சிவப்பா படிச்சுட்டான், உன்னை உயரமா படிச்சுட்டான், என்ன குள்ளமா படிச்சுட்டான். அது கிடையாது. இந்த ஆத்மா எத்தனை விதமான செயல்கள் செய்ததோ அதில் இருக்கிற புண்ணியங்களுக்கும் பாவ கர்மாவுக்கும் தகுந்த மாதிரி ஒத்த தன்மையுள்ள தாய் தகப்பன் வயிற்றுல பிறக்க வச்சு, ஒத்த தன்மையுள்ள சகோதர சகோதரி கூட வாழ வச்சு, ஒத்த தன்மையுள்ள கணவனையோ மனைவியோ திருமணம் செய்து, அதற்கு பிறகு இருவரும் அறிவிலே தெளிவு பெற்று பாவ கர்மாக்களை தவிர்த்து புண்ணிய வழியில் நடந்து புதிய தலைமுறையை உருவாக்கினால் அவர்கள் சுகத்தை காணலாம். இப்போ அருட்தந்தை அவர்கள் கொடுத்த டிப்ளமோ வகுப்புகள், பட்டய வகுப்புகள், பட்ட கல்விகள், உயர்கல்விகள், இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, அடுத்த சந்ததி உருவாவதற்கு முன்னால 14 வயதுல அவர்கள் தன்னை யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய மூலம் எதுவென்று தெரிந்து கொள்ள வேண்டும், தன்னை வழி நடத்துவது எது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு குறைஞ்சது 1 வருஷ காலம் இந்த உடலையும் இந்த மனதையும் இந்த உயிர் சக்தியிலும் பாவ பதிவுகளை உள்ளே செல்லாமல் தடுத்து புண்ணிய வழியில் அழைத்து சென்று விட்டார்கள் என்றால், அவர்களுக்கு அமையக்கூடிய திருமண வாழ்க்கையின் மூலம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் புண்ணிய பதிவுள்ள கருவிலே திருவுடையார்கள் பிறப்பார்கள். அதன் பொருட்டு அவர்கள் வாழ்க்கையில் சுகமாக வாழலாம். அதனாலதான் அருட்தந்தை அவர்கள் இதை கல்வியிலே பாடத்திட்டமாக வைத்து இளைஞர்கள் வாழ்க்கையிலே முதலில் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அருட்தந்தை அவர்கள் சொல்றாங்க. இன்னைக்கு எல்லாம் கல்விக்கு உயர்ந்துட்டோம். அந்த கல்வியில முடிஞ்சவொடனே என்ன வேலைக்கு போகலாம், என்ன வேலை கிடைச்சா எவ்வளவு சம்பளம் கிடைக்கும், எவ்வளவு சம்பளம் வந்தா எப்படிப்பட்ட இடத்துல கல்யாணம் பண்ணலாம், அப்படித்தான் நம்ம யோசித்தோமே தவிர என்னை இறுதி வரை அறிவின் பாதையில் அழைத்து செல்லக்கூடிய உயிர் வழி கல்வி எது என்பதை நாம் புரிந்து கொள்ள தவறிவிட்டோம். அந்த கல்வியை புரிந்து கொண்டு விட்டால் வாழ்க்கையில் நாம் குறையான ஒரு இடத்தை தொடவே மாட்டோம், நிறைவான வாழ்க்கையை நோக்கி செல்லலாம். அப்படி சொல்லக்கூடிய அந்த இறைநிலை அடுத்த இடத்தை காமிக்கிறது பாருங்க. உயிரினங்களில் நானே பிரஜை, ருத்ரர்களில் நானே சங்கரன், வசுக்கள் மத்தியில் அக்னி, மலைகளில் நானே மேரு, புரோகிதர்களிடையே நானே பிரகஸ்பதி, நீர்நிலைகளில் நானே சமுத்திரம், மகா முனிகளிலே நானே பெருகு, ஒளிகளிலே நானே ஓம், அசையாத பொருட்களிலே நானே இமயமலை. மரங்கள்ல சொல்றாரு பாருங்க, தாவரங்கள்ல மரங்களில் நானே அரச மரம், மலர்களில் நானே மல்லிகை, மாதங்களில் நானே மார்கழி, தேவ முனிவர்களிடையே நானே நாரதர், சித்தர்களில் நானே கபிலமுனி, குதிரைகளில் நானே உச்சரைவம், யானைகளில் நானே ஐராவதம், மனிதர்களில் நானே அரசன். இப்ப பாருங்க, அரசன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி. அப்போ அரசு அந்த காலத்துல அரசர்கள், இப்ப இந்த காலத்துல அமைச்சர்கள், முதல் அமைச்சர்கள். அப்போ ஒரு அமைச்சர்களாக வரக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருந்தால்தான் நாட்டு மக்கள் நல்வழியில் செல்வார்கள் என்பது எவ்வளவு அற்புதமாக பகவத்கீதை சொல்லியிருக்கிறது. அருட்தந்தை அவர்களும் அதை அழகா அரசியல்ங்கிற நாணய களஞ்சியத்துல, அரசியல்ங்கிற அத்தியாயத்துல எவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆயுதங்களில் நானே வஜ்ரம், பசுக்களில் நானே காமதேனு. காமதேனுடைய சிறப்பு உங்களுக்கு தெரியும். வசிஷ்ட மகரிஷி அவர்கள் வச்சிருந்தது காமதேனு பசு. நாகங்களில் நானே வாசுகி, ஏன்னா அந்த வாசுகி பத்தி தெரியும். அதுதான் நமக்கு தேவாமிரத்தை கடிந்து கொடுத்ததுன்னு கற்பனை கதைகள்ல பார்த்திருப்போம். நீர்வாழ் உயிரினங்களில் நானே வர்ணன்,
தர்மத்தை நிலைநாட்டுகிற பொழுது இங்கதாங்க சிந்தனை பண்ணும். ஒவ்வொரு மனிதருக்கும் மரணம் எப்படி சித்திக்கும் என்பதை யமதர்மன் முடிவு செய்வதாக புராணங்கள் சொல்கிறது. தர்மத்தை நிலைநாட்டுவதில் நானே யம தர்மராஜா. அப்போ நாம எப்படி வாழ்கிறோமோ அதற்கு ஏற்பத்தான் நமக்கு மரணம் நிகழும் என்பதும் இந்த இடத்தில் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அனைத்தையும் ஆள்வதில் நானே காலம். அருட்தந்தை அவர்கள் இதை அற்புதமா இறைநிலையினுடைய தன்மைகளை சொல்லும் போது வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவழியே தெய்வமா. இத புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. காலமாகி வரக்கூடிய அவன்தான் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அதோட ஒத்து போற வரைக்கும் தான் வாழ்க்கை. அதை விட்டுட்டுன்னு வச்சுங்க, அப்புறம் பேரை போட்டு அவர் காலம் ஆகிவிட்டார். அப்போ அருட்தந்தை சொன்ன இந்த காலத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விலங்குகளிலே நானே சிங்கம், பறவைகளிலே நானே கருடன், தூய்மைப்படுத்துவதில் நானே காற்று. சில நேரங்கள்ல பாருங்க, நம்ம சமுதாயத்துல ஏகப்பட்ட குப்பையை போட்டிருப்போம். ஒரு சூறாவளி காத்து வந்து அத்தனையும் அள்ளிட்டு போயிடும். அதுதான். நதிகளில் நானே கங்கை. நம்ம கங்கை நதியை புனிதம் என்று சொல்கிறோம். அதுவும் இறைநிலையின் அம்சம். அறிவியலிலே சாமி அழகா சொல்லுவாங்க. அறிவியலிலே ஆன்மீக விஞ்ஞானம், விவாதங்களில் தர்க்க முடிவு, எழுத்துக்களில் நானே அகரம், படைப்புகளில் நானே பிரம்மம். அகரம் வந்தாதானே ஒரு வார்த்தையை படைக்க முடியும். எழுத்துக்கள் இருந்தால்தானே ஒரு வார்த்தையை படைக்க முடியும். அனைத்தையும் விழுங்குவதில் நானே மரணம். அப்ப பாருங்க, இறைநிலையே தான் என்ன பண்ணுதுங்க, எல்லாவற்றையும் விழுங்கி விடுகிறது. இறைநிலையே தான் மரணம் என்ற ஒன்றின் மூலமாக இந்த மனிதனையும் விழுங்கி விடுவது நமக்கு தெரிகிறது. இந்த மனிதன் நல்லா வாழணும், மகிழ்ச்சியா வாழணும், சந்தோஷமா வாழணும். அப்ப மனிதனுக்கு என்ன தேவை? தன்னை பற்றி அறிய வேண்டும். இந்த உடல், அந்த உடலை பற்றி அறிந்த அந்த உடலை பேணி பாதுகாக்க வேண்டும். சாப்பிடுறோம், சாப்பிட்டாதான் இந்த உடம்பு வளருது. ஆமா, சின்ன குழந்தையா இருந்தவங்க சாப்பிட்ட உணவின் மூலமா தான் வளர்ந்துருக்காங்க. அந்த உணவுல எதெல்லாம் சாப்பிடுறோம், எப்படி சாப்பிடுறோம்னு தெரியல. சாப்பிடும்போது உடல் நம்மளோட பேசும். நாம மற்றவங்களோட பேசுறதை விட்டுட்டு உணவும் இறைவன், உண்பவனும் இறைவன் அப்படின்னு உணர்ந்து கொண்டால் உடலாகிய இறைவன் நம்மோடு பேசுவார். அப்பதான் அந்த காலத்துல இதை புரியறதுக்கு தான் சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு பெரியவங்க சொன்னாங்க. அப்படி நீங்க சாப்பிட்டு பாருங்க, என்ன வருதுன்னு சொல்றேன். உங்க வயிறு அரை வயிறு நிறைஞ்ச உடனே வயிறு உங்ககிட்ட பேசும். முதல்ல ஒரு ஏப்பம் வரும். உள்ள இருக்கிற காற்று அதை நமக்கு அடையாளப்படுத்தி போதும், நிறுத்து என்று சொல்லும். அதோட நிறுத்திக்கிட்டா அந்த உணவை உடல் ஜீரணிக்கும். அந்த ஜீரணத்த பொருள்கள் 7 தாதுக்களா மாறும். 7 தாதுக்கள் உடம்புக்கு சக்தியை தரும். இல்ல, பிரியாணி அழகா இருக்குது, சுவையா இருக்குன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் உள்ள போட்டோம்னா அடுத்த கால் வயிறு நிறைஞ்ச உடனே 2வது ஏப்பம் வரும். 2வது ஏப்பம் வந்துட்டா போதும், இதோட நிறுத்திக்கோங்க, இல்லைன்னா உடல் சிரமப்படும் சொல்லும். அந்த நிலையிலாவது நாம நிறுத்திக்க பார்க்கணும். அதுவும் முடியாது, ஆன்னு வாயை திறந்தா காக்கா குத்திக்கிற அளவுக்கு தான் நான் சாப்பிடுவேன்னு சாப்பிட்டா அடுத்த கொஞ்ச நேரத்துல உள்ள போன அனைத்தும் வெளியே வர முயற்சி செய்யும், எத்தனிக்க ஆரம்பிக்கும். அப்போ உண்ணுகிற உணவிலிருந்து இறைநிலையை பார்க்க வேண்டும். அந்த உணவில் பாவப்பதிவு இல்லாத உணவு உண்கிறோமான்னு பார்க்கணும். அது உயிர் சக்தி உள்ள உணவு உண்கிறோமான்னு பார்க்கணும். இதையெல்லாம் திருமணமாகி எதிர்காலத்தை சந்திக்க இருக்கிற இளைஞர்கள், அன்பு சகோதரிகள் கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வாழும் காலம் பூரா வளமாக, நலமாக, சுகமாக வாழலாம். அப்போ
இத சொல்லிக்கிட்டே வர இறைநிலை அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, நன்னடத்தை வேணும். அருட்தந்தை அவர்களும் நமக்கு இந்த பாடத்தினுடைய நிறைவு பகுதியில சொல்லும்போது சொல்லுவார், ஒரு மனிதருக்கு நற்பண்பு வேணும், நல் ஒழுக்கம் வேணும், அத ரொம்ப தெளிவா சொல்லும். நன்னடத்தையும் நானே. அப்ப நம்ம ஒழுக்கமா நடந்தா யாரா நடக்கிறோம்? இறைவனாக நடக்கிறோம். நயமான பேச்சு. இந்த பேசுற பேச்சு பல பேர்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க, அப்படியே நெருப்பாக பேசுவார்கள். இப்ப நான் ஒரு முறை தேர்தல் பணி செய்வதற்காக சென்றிருந்த இடத்துல ஒரு 2ஆம் வகுப்பு கரும்பலகையில் ஒரு செய்தி எழுதி போட்டிருந்தாங்க. எதை பேசுவதாக இருந்தாலும் உண்மையையே பேசு, உண்மையையும் இனிமையாக பேசு, இனிமையையும் மென்மையாக பேசு, மென்மையாக பேசுவதும் நன்மை தருவதாக இருந்தால் மட்டும் பேசு. அப்ப அந்த பேச்சுக்கு எவ்வளவு இலக்கணம் இருக்குன்னு பாருங்களேன். அப்போ நயமான பேச்சு, நினைவாற்றல், எந்த ஒன்றையும் மறக்காம இருக்கணும். நினைவாற்றல் இருந்தாதான் நமக்கு ஒருத்தர் என்ன செய்தாலும் அவர்களுக்கு மீண்டும் நாம் நன்றி உணர்வை செலுத்துவோம். அறிவு, இந்த அறிவுல மலரணும். 6வது அறிவு பகுத்தறிவை தொகுத்தறிய வேண்டும். துணிவு, நல்ல நற்காரியங்களை செய்வதற்கு துணிச்சல் வேண்டும். சமுதாய குற்றங்கள் வருகிற பொழுது அதை முன்னால் நின்று அதிலிருந்து மக்களை சீர்திருத்தி வாழ வைப்பதற்கு துணிவு வேண்டும். நம்மிடையே இருப்பவர்கள் குற்றங்கள் செய்துவிட்டால் அந்த குற்றங்களை மன்னிக்கிற தன்மையும் வேண்டும். இவற்றை எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள பொறுமையும் வேண்டும். பகவத்கீதையில் கிருஷ்ணர் இதை தெளிவா சொல்றார். நன்னடத்தை, நயமான பேச்சு, நினைவாற்றல், அறிவு, துணிவு, மன்னிப்பு, பொறுமையும் நானே. காலங்களில் நானே வசந்தம், ஏமாற்றுக்காரர்களிடம் நானே சூதாட்டம், மேன்மையானவர்களிடம் நானே மேன்மை. இப்ப நம்ம இந்த இடத்துல சிந்திக்கணும், நாம எந்த இடத்துல இருக்கிறோம்? ஏமாற்றுக்காரராக இருக்கிறோமா? மேன்மையானவர்களாக இருக்கிறோமா? குழந்தையா பிறக்கிற போது இருந்த நிலையிலிருந்து உயர்வதற்காக தான் கல்வி, உயர்ந்து அதற்கு பிறகு பொருளீட்டுவதற்கு தான் வேலை, அதை வைத்து 4 பேருக்கு நல்ல தர்மங்கள் தானங்கள் செய்வதற்கு தான் ஊதியங்கள். இதையெல்லாம் பயன்படுத்தி வாழ்க்கையிலே நிறைவை அடைய வேண்டும். அப்போ மேன்மையானவர்களாக இந்த பிறவியில் வாழ்ந்து விட வேண்டும். அந்த மேன்மையும் நானே என்கிறார் பகவான். மன உறுதி கொண்டவர்களிடம் நானே தீர்மானம். இன்னைக்கு நீங்க பாருங்க, எத்தனை மாநாடுகள் நடக்கிறது, இத்தனை தீர்மானங்கள் போட்டிருக்கிறோம்னு சொன்னாங்க. அது எதனுடைய அடையாளம்? மன உறுதி. அதனாலதான் அருட்தந்தை அவர்கள் இந்த மனம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று அந்த மனத்திற்காக அகத்தவத்தை கொடுத்திருக்கிறார்கள். எல்லா உயிர்களிலும் தோன்றுவது நானே, எல்லா படைப்புகளிலும் வியாபித்து நிற்பதும் நானே, அறிவாயாக என்று அர்ஜுனனுக்கு சொல்வதாக அந்த கீதையின் வாசகங்கள் சொல்கிறது. இப்ப சாமியுடைய இறைவணக்க பாடல்ல அந்த 2வது பாடல்ல முதல் 4 வரிய சிந்தனை பண்ணி பாருங்க. எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கமற, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். இப்ப சுயமா சிந்திக்கணும். நம்ம பாட்டை படிச்சுட்டு அதோட விட்டுட்டு போயிருக்கூடாது. என்ன வந்தாலும் சரி, வருவதை தவம் போல் ஏற்றுக்கொண்டு சிந்திக்க வேண்டும். அப்படி வர்றத சாமி 2 வரியில சொன்ன இந்த உலகளாவிய தத்துவத்தை பகவத்கீதையில் 40க்கும் மேற்பட்ட சுலோகங்கள்ல கிருஷ்ணர் எடுத்து சொல்றார். எல்லா பொருட்களிலும் அவரே இறைநிலையே வியாபித்து இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதுதான் இறை உணர்வு. உணர்வு பெருமையை உணர் என்கிறார் கிருஷ்ணர். அவனில் அணு, அணுவில் அவன், உன்னில் எல்லாம், உன்னை நீ அறி என்பது வேதாத்திரியம்.
அதை அறிவதற்காக தான் நம்ம அருட்தந்தை அவர்கள் என்ன கோயில் கட்டியிருக்காங்க, அறிவுக்கு திருக்கோவில் கட்டியிருக்கிறாங்க. இப்ப நல்லா சிந்தனை பண்ணணும். மனிதர்களாக பிறந்திருக்கிற நாம் அத்தனை பேரும் இறை அம்சமாகிய அறிவிலே உயர வேண்டும். அதனாலதான் அறிவுக்கு திருக்கோவில் கட்டினார்கள். அறிவுதான் தெய்வம்னு சொன்னார் தாயுமானார். அந்த அறிவுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துரைத்தார் திருவள்ளுவர். மனதிலே உள்ளதெல்லாம் மற்றெங்கு தேடுகிறீர் சொன்னவர் அருட்தந்தை மகரிஷி அவர்கள். மனம் புலன் உணர்வில் மயங்கிட மாயையாம். உண்மைதானுங்க. நம்மளுடைய இந்த 5 புலன்கள் நம்ம கண்ணை கட்டி காத்துல கூட்டிட்டு போற மாதிரி நம்மளை எங்கெங்கெல்லாம் ஏமாத்தி கூட்டிட்டு போயிருது. இந்த 5 புலன் கவர்ச்சியிலிருந்து மனுஷன் வெளியே வரணும். உடல்லயே வலிமையான மிருகம் எது? யானை. அந்த யானைய நினைச்சா ஒரு மரத்தையே வேரோட பிடுங்கி போட்டுருது. அந்த யானையோட பலவீனம் எது? உடல் இன்பம். அந்த யானையை பிடிக்கிறதுக்கு நாம என்ன பண்ணோம்? ஒரு குழியை வெட்டி அது மேல ஒரு படுதாவை போட்டு புல்லு பூண்டு மறிச்சு வச்சுட்டு அந்த பக்கம் பெண் யானையை கட்டி வச்சிடறாங்க. அந்த ஆண் யானை இந்த பெண் யானையை பார்த்து மோகத்துல வேகமா ஓடி வந்து குழியில விழுந்துருது. குழியில விழுந்த யானைய நாம தூக்கி ₹1 பிச்சை எடுக்கிறதுக்கு கொண்டு வந்து நிறுத்திடுறோம். அப்ப அந்த யானையினுடைய சுடுகாடுன்னு சொன்னா அதனுடைய உடல் சுகம். அடுத்தது வாய். இந்த வாய் யாருக்கு அடுத்த அழிவை தருதுன்னு பாருங்க. மீன். இந்த மீன் தண்ணியில எவ்வளவு அடர்த்தியா தண்ணி போனாலும் அதை எதிர்த்து பயணிக்கிற ஆற்றல் உள்ளது. அப்ப வாயை திறந்து போக அந்த மீனுக்கு ஒரு பாதிப்பு வராது. ஆனா அதே மீன் ஒரு சின்ன புழுவுக்காக வாயை திறக்கிற போது அந்த தூண்டில்ல மாட்டிட்டு அது அழிந்து போகிறது. அடுத்து 3வது பாத்தீங்கன்னா இந்த மூக்கு. மூக்குலயே பலமான ஒரு சக்தி வாய்ந்த ஜீவராசி எதுன்னா வண்டு. இந்த வண்டு நீங்க பார்த்திருப்பீங்க. பழங்கால வீடுகள்ல தேக்கு மரங்கள், பனை மரங்கள், தென்னை மரங்களை வீட்டுல விட்டமா போட்டு கட்டியிருப்பாங்க. அந்த மரங்களை இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் தொலைத்து போகக்கூடிய ஆற்றல் உள்ளது. அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ள அந்த மூக்கு தாமரை எப்ப மலர்கிறதோ அதனுடைய வாசனையை முகர வேண்டும் என்று சொல்லி உள்ள போகுது. உள்ள போனோடனே அந்த தாமரை மூடிக்கொள்கிறது, வண்டும் அழிந்து போகும். அடுத்து நான் கடைசியா கண்ணுக்கு வரேன். அடுத்து காது. காது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசுனமா என்கிற பறவை இருக்கும். அது இந்த வனங்கள்ல இருக்கும். மலைவாழ் மக்கள் இரவு நேரத்துல விலங்குகளுடைய தொல்லை இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக இந்த தாரை தப்பட்டைகளை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த தப்பட்டை ஓசைகளை கேட்டு அந்த அசுனமாங்கிற பறவை அப்படியே மயங்கி போய் பறந்துகிட்டே இருக்கும். அந்த பனி பொய்யறதுனால அந்த தாரை தப்பட்டையினுடைய தோல் ஈரமா போயிடும். அப்ப அந்த ஓசை குறைஞ்சு போகும். அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் தீ மூட்டி அதுல சூடு ஏத்துவாங்க. அந்த ஓசை நின்னதுனால அந்த பறவைகள் அப்படியே மயக்கமாயி அந்த நெருப்புல விழுந்து செத்து போகும். அப்போ காது வலிமையான அந்த ஜீவராசி அங்கே அழிந்து போகுது. கண். இந்த கண் எது? விட்டில் பூச்சி. விட்டில் பூச்சி விளக்கு வெளிச்சத்துல வீழ்ந்து இறந்து போனதை கேள்விப்பட்டிருப்போம். மனிதர்களாகிய நம்மை இந்த 5 புலன்களும் தாங்க மாய வலையில் சிக்க வைத்து ஆசையில் இருந்து பேராசைக்குள் நுழைத்து அந்த பேராசையை நிறைவேற விடாமல் தடுத்து அப்பொழுது தாங்கிக் கொள்ள முடியாமல் கோபத்தை கொடுத்து அதனால் கவலையை ஏற்படுத்தி ஒவ்வொரு மனிதனையும் அழிவு பாதைக்கு கொட்டிட்டு போகுதுன்னு சொன்னா அதுதான் உண்மை. அப்ப இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு தான் நம்ம புரியணும். மனம் புலன் உணர்வில் மயங்கிட மாயையா. மனம் உயிர் வெளியில் மருவி தோய்ந்திட மனம் விரிந்து அறிவெனும் மாபதம் எய்திடுமே. அதனாலதான் அருட்தந்தை அவர்கள் மனதை துரியாதீத தவத்திலிருந்து அப்படியே மேல கொண்டு போய் இறைநிலையோட லைக்க வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த மனதை உயர்த்திட்டால் மட்டில்லா இன்பமே. அப்ப இந்த மனம் தான் என்னங்க?
நமக்கான சுகத்தை கொடுக்கக்கூடியது. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. அறிவதற்கான இடம்தான் ஆலயம், அதுதான் கோவில். ஆன்மா அங்கே லயமாக வேண்டும். இந்த ஆன்மா லயமானால் இனி எல்லாம் சுகம். இது சைவ சித்தாந்தத்துல கூட ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாங்க. அவ்வை பிராட்டி இந்த பாடலை ரொம்ப நயமா பாடி இருக்காங்க. ஒன்றானவன் எது? இறைநிலைங்கிறது ஒண்ணுதான். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அதுக்கு பல்வேறு பெயரிட்டு பல்வேறு உருவங்களில் பொறித்து தெரிந்து கொள்வதற்காக, அறிந்து கொள்வதற்காக, புரிந்து கொள்வதற்காக நமக்கு காண்பித்திருக்கிறார். உருவில் இரண்டானவன் யாரு? ஆண் பெண். உருவான செந்தமிழில் மூன்றானவன். நன்றான வேதத்தில் நான்கானவன். நமச்சிவாயா என ஐந்தானவன். இன்பச் சுவைகளுக்குள் ஆறானவன். இன்னிசை சுரங்களுக்குள் ஏழானவன். தித்திக்கும் பொருட்களுக்குள் எட்டானவன். தித்திக்கும் நவரச வித்தானவன். பந்தானவன் நெஞ்சில் பற்றானவன். இத நாம இன்னைக்கு இந்த பற்றுல இருந்து வெளியே வர முடியல. தான் தனது என்கிற பற்றுக்குள்ள மாட்டிக்கிட்டு தாங்க வாழ்க்கை மாய வலைக்குள்ள ஓடிட்டு. அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வழிகாட்டுற அற்புதமான ஒரு பாதை மனவள கலை. மனசுங்கிறது ஒண்ணுதான் சார். அந்த மனசை நீங்க எப்படி கொண்டு போறீங்கிறதுலதான் உங்க வாழ்க்கை இருக்கு. மனம் என்பது ஒன்றுதான், அது செய்கிற வேலை இரண்டுதான். மனதினுடைய நிலை மூன்றுதான். மனம் அலைகிற அலை நான்குதான். மனதை சுற்றியுள்ள போர்வை ஐந்துதான். மனம் உணர்ச்சி வசப்பட்டால் மனிதனுக்கு குணம் ஆறுதான். இந்த மனித உடலில் மனம் உயர வேண்டிய சக்கரங்கள் ஏழுதான். அதற்காக இந்த மனம் எடுக்கிற இயக்கங்கள் எட்டுதான். மனம் அறிவாகி அதை அறிந்து கொள்வதற்காக செய்ய வேண்டிய தவங்கள் 9 தான். மனம் அறிவாகி விட்டால் செயல்படும் நிலையோ 10. அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையோ முத்து. மனவளக்கலை ஒன்றே இந்த உலகத்தின் சொத்து. இறைவன் மூல முதல்வனானவன், முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன், ஆணாகி பெண்ணாகி நின்றானவன், அவை ஒன்று தான் என்று சொன்னானவன், தான் பாதி உமை பாதி கொண்டானவன், சரிபாதி பெண்மைக்கு தந்தானவன். இன்னைக்கு எல்லாருமே கல்யாணம் பண்ண பிறகு நிறைய கணவர்கள் தன்னுடைய மனைவியை தனக்கு கிடைத்த அடிமை என்றே நினைத்துக் கொள்கிறார். சில பேர் பெண்களிலும் அப்படி இருக்கத்தான் செய்கிறார்கள், அது இல்லை என்று சொல்ல முடியாது. அறியாமைதான் இது காரணமோ தவிர வேறு காரணங்கள் இல்லை. காற்றானவன், ஒளியானவன், நீரானவன், நெருப்பானவன், நேற்றாகி இன்றாகி என்றைக்கும் நிலையான ஊற்றாகி நின்றானவன், அன்பின் ஒளியாகி நின்றானவன். அந்த அன்பின் ஒளியாக நாம் இருக்க வேண்டும். இதை உணர்ந்து கொண்டால் சுகமான வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்குங்க. இதை உணர்ந்து கொள்வதற்காக தான் பக்தி மார்க்கத்துல சர்வம் சிவார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு நம்முடைய முன்னோர்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை இறை செயலாக சொல்லி செய்தார்கள். அந்த காலத்துல இருந்து இதையதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ்வதற்கு தான் அர்த்தநாரீஸ்வரர் சிலையை படைச்சு 2 பேரும் எப்படி வாழணும்னு வாழ்வியல் இலக்கணத்தை கொடுத்தாங்க. உலக சிருஷ்டிக்கு என்ன வேணும்? அடுத்தது படைப்பு வேணும் இல்லையா? பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று அடித்தார்கள். நான்முகன், அறிவை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அடுத்தது இந்த பஞ்சபுல கவர்ச்சியிலிருந்து வெளிவருவதற்கு தான் இந்த பஞ்சமுக விநாயகர், பஞ்சமுக கடவுள் சிலைகளை வச்சாங்க. மனிதன் இந்த 6 குணங்கள்ல இருந்து மீண்டும் வெளியே வர்றதுக்கு தான் அறுபடை வீடு. வெளியே இந்த 6 படைகளையும் சொல்லிட்டு வந்துட்டு உனக்குள் காந்தமாக இருப்பதை உணர்ந்து கொள்,
உனக்குள் உயிர் காந்தமாக நானே இருக்கிறேன், பிரபஞ்சம் முழுவதும் வான் காந்தமாக நானே இருக்கிறேன் என்று சொல்வது காந்தம். அந்த காந்தம் தான் நாம் கந்தன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த உடம்புல இருந்து இந்த உயிர் சக்தியை தினமும் மேல ஏற்றி இறைநிலையோட கலக்கணும். அதுக்குதான் இந்த 7 சக்கரங்கள் வழியா மேல போகணும். அதுதான் ஏழுமலையான். வள்ளல் பெருமானாருடைய ஆலயத்திலே 7 திரைச்சேலைகள் நீக்கப்படுவது. அடுத்து பாத்தீங்கன்னா அஷ்டலட்சுமி. இந்த வாழ்க்கையில பெற வேண்டிய செல்வ பேறுகள் அனைத்தையும் அடைவதற்காக. இது என்னது? உடம்புல எல்லா இயக்கங்களும் நடக்கணும் இல்லையா? அந்த இயக்கங்களை சொல்வதற்காக. அடுத்து பாத்தீங்கன்னா நவக்கோள்கள் நம்மளுடைய தசாபுத்தியை நடத்துகிறது. நீங்க இந்த 9 மையத்துல மனசை வச்சு தவம் பண்ணா நவக்கோள்களோடு இணைந்து வாழ்கிற ஆற்றலை பெற முடியும். அடுத்து 10ஆனவன் ராவணனுடைய தலை 10 ஆணவத்தாலே அழிந்து போய்விட்டான். அதிலிருந்து உணர்ச்சி நிலையை மாற்றி நம்ம மனம் அறிவாகிவிட்டால் மெய்ப்பொருளோடு இணைந்து வாழலாம். இப்படி மெய்ப்பொருள் கதைகள் மூலமாக நம்ம வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அருட்தந்தை அவர்கள் இந்த மனித பிரிவினுடைய மாண்பை மிக அற்புதமாக சொல்வார். நீங்க நிறைய கோயிலுக்கு போங்க, எல்லா இடங்களுக்கும் போங்க, எல்லாத்தையும் பாருங்க. அங்க என்ன இருக்குது? உள்ளதை உணர்ந்து கொள்ளுங்கள், அல்லதை விட்டு விடுங்கள், நல்லதை எடுத்துக் கொள்ளுங்கள். அறிவின் உயர்நிலைக்கு போக நாம் உணர்ந்து கொண்டால் இந்த பிறவியிலே இந்த வாழ்க்கையிலே சுகம்தான். அறிவின் தத்துவத்தை அறிய வேண்டும். அறிவை ஒன்றி ஒன்றி அறிவில் நிறுத்தி அறிவையே அறிய ஆழ்ந்து ஆழ்ந்து பொறி புலன்கள் 5ஐயும் அடக்கி பொறுமை அடைய வேண்டும். ஒன்றி ஒன்றி ஒருவனாய் நிற்க வேண்டும். நாம சிலைய பார்த்து நிக்கிறதை விட நாமே சிலையாகி நிற்கணுங்க. அந்த நாமே சிலையாகி உள்முக பயணம் செய்யற போது உருவம் அனைத்திலும் இருப்பது அரூப நிலையாம் என்பதை நாம் திருத்திக் கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். நிறைவா நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வரேன். நம்ம நேரம் காலம் கருதி இந்த மனித மனம் நிறைவு பெற வேண்டும். இந்த மனித பிறவியினுடைய மாண்பை உணர வேண்டும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உறையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்போ வாழ்கிற காலத்துல வாழ்கிற நெறிமுறைகளை தெரிந்து கொண்டு அதை தவறாமல் தானும் கடைபிடித்து தன்னோட இருப்பவர்களுக்கும் கொடுத்து பெற்ற பிள்ளைக்கு, திருமணம் செய்து கொண்ட மனைவிக்கு, பெற்ற பிள்ளைக்கு, உடன் பிறந்தாருக்கு, தன் ஊர் மக்களுக்கு, சமுதாயத்திற்கு கடமையற மாற்றி வாழ்வதுதான் சுகமான வாழ்க்கைக்கு அடித்தளம். உடல் துன்பம், மனக்குழப்பம், அறிவு உயராமை உலகத்தில் மக்களை விலங்கின தன்மையிலே வைத்திருக்கும். கடல் வளத்தை, நில வளத்தை அறிவு உடல் திறனால் கருத்துடனே வாழ்வின் விளை பொருளாக மாற்றி குடல் பசிக்கும் மற்றும் உடல் தேவைக்கு ஏற்ப குறைவின்றி பொருள் பெறவும் காப்பு கல்வி பெறவும் இடல் மிகுந்து ஏற்றல் குறைந்து உலக வாழ்க்கை அமைந்தால் எல்லோரும் அறிவறிந்து இனிய வாழ்வு பெறலாம் என்று அருட்தந்தை மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இத நம்ம மனவளக்கலையில தான் தினந்தோறும் காலையில வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் உலக மக்களினுடைய நன்மைக்காக, இந்த உலகம் மழை பெற வேண்டும் என்பதற்காக தினமும் மழை வாழ்த்தெல்லாம் சொல்லி நாம செய்துட்டு இருக்கோம். தவம் செய்து இத்தனையும் வாழ்த்திட்டு இருக்கோம். இத இறை அர்ப்பணிப்போட செய்யணும். நம்ம ஏதோ செய்யறோம்னு செய்யாம முழுவதும் அர்ப்பணிப்போடு இன்றைக்கு தவம் செய்வதற்கு இந்த உடலிலே இறைவன் இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு இன்றைய வாழ்க்கையை நாம் வடிவமைத்துக் கொண்டு காலை முதல் மாலை வரை என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும்,
எந்த ஒரு நபருக்கும் எந்த ஒரு பொருளுக்கும் தீங்கிழைக்காமல் நம் செயல்கள் அமைய வேண்டும் என்பதை திட்டமிட்டு கொண்டால் நம்முடைய வாழ்க்கை இனியெல்லாம் சுகமே என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும் நம்மளுடைய ஆலியார் அறிவு திருக்கோவிலுக்கும் ஐடி இயக்குநர்களுக்கும் அன்பு இறை உணர்வாளர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க உலக சமுதாய சேவா சங்கம், வாழ்க வேதாத்திரியம், வாழ்க உலகமீதி. தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதில் அளிக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவதாக ஆனந்தி ஸ்ரீதராமா அன்மியூட் செய்து நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். கேக்குதுங்களாமா? கேக்குதுங்கம்மா, நீங்க பேசலாம் ஐயாட்ட. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பா இருந்தது ஐயா உங்க உரை. வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். சிறப்பா இருந்தது. அந்த ஐம்புலனோட எக்ஸாம்பிள் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. என்னோட கேள்வி வந்து இறைநிலை தன்மை 4 இல்லையா? வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். இந்த காலம் ஏதாவது எக்ஸாம்பிளோட சொல்லணும். காலம்க்கு அது எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் கூடுதலா. நாம எல்லாருமே வந்து கடந்த காலத்தை பத்தியே அதிகம் பேசிட்டு இருக்கோம். ஆமா ஐயா. கடந்த காலத்தை பத்தி பேசிட்டு நிகழ்காலத்தை அனுபவிக்க தவறிடுறோம். நிகழ்காலத்தை இன்னும் சில பேர் எதிர்காலத்தை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய கடமை என்ன? இன்னைக்கு என்னுடைய பணி எப்படி இருக்கு? அதை ஆய்வு செய்து இறைவன் எதை செய்தாலும் அதை இன்றே செய், நன்றே செய்ன்னு சொல்லியிருக்காரு. அப்போ யாருக்கு எவ்வளவு நாள் காலம்ங்கிறது நம்ம ஆரோஸ்கோப்ல 9 கோள்களுடைய சுழற்சிக்கு ஏற்ப, அதனுடைய தசாபுத்தி காலங்களுக்கு ஏற்ப, பாவகாதிபதி மாரகாதிபதியினுடைய தசாபுத்திக்கு ஏற்ப சில செயலுக்கான விளைவு குறைவான நன்மைகளும், சில செயலுக்கான விளைவு அதிகமான நன்மைகளும் பெற்று அந்தந்த காலங்களில் சில சிரமங்களை சந்திக்கிற சூழ்நிலை வரும். நமக்கு நல்லது நடந்துட்டா நல்ல காலம்னு சொல்றோம். நமக்கு நடக்கக்கூடாத ஒண்ணு நடந்துட்டா எனக்கு துரதிருஷ்ட காலம்னு சொல்றோம். ஆனா எல்லா காலத்துக்கும் அடிப்படை நமக்குள்ளேயே இருக்கிறது. நல்லதை மட்டுமே நினைக்கணும், நல்லதை மட்டுமே பேசணும். சில பேர் வீட்டுல எப்ப பார்த்தாலும் எதிர்மறையாவே பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க வீட்டுல மேல பள்ளி பேசுகிற ஓசை கேட்கும். சகுனம் சொல்லிச்சுன்னு. இன்னும் பக்தி மார்க்கத்துல இன்னும் கூட ஒண்ணு சொல்லுவாங்க, முன்னோர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே ஆகட்டும் என்று அவர்கள் ஆமோதிக்கிறார்கள். அதனாலதான் வீட்டுல எப்பவுமே நேர்மறையான சிந்தனைகளை பேசுங்க அப்படின்னு சொல்றோம். இந்த வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து பார்க்கும். நம்மளுடைய வாழ்நாள் காலம் வந்து 120 ஆண்டுகள். இந்த 120 ஆண்டுகளும் வாழ்ந்து பார்த்து நிறைவு பெற்று விட வேண்டும். அதுதான் நம்மளுக்கான காலம் என்று சொல்லி இதை பகிர்ந்து கொள்ள உங்களுடைய கேள்வி அமைந்தது. நன்றிமா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த மெயின்பராக ஏஎஸ் கண்ணன் ஐயா அவர்கள், நீங்க அன்மியூட் செய்து பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. உங்க சொற்பொழிவு நல்லா இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஒரு சிவ இது அதுவும் நல்லா இருந்தது ஐயா. நீங்க 96 தத்துவம் சொல்றீங்க இல்லையா? அது உயிர் தத்துவம் எத்தனை? எனக்கு ஒரு அதுதான் கேள்வியா. உயிர் தத்துவம், உடல் தத்துவம், எத்தனை தத்துவம் தெரியும் அதுல? அது எனக்கு ஐயா, அது உள்ள போனா அது மட்டுமே 2 மணி நேரம் பேசணும். அப்படிங்களா? ஆமா ஆமா. நம்ம உடல்ல வாயுக்கள் 10, கண்மம், மாயை, ஆணவம், அது எல்லாம் அப்படியே வரிசையா 96 தத்துவங்களும் ஒரு 2 மணி நேரம் வேணும். யூடியூப்லயே என்னுடைய ஸ்பீச்ல அது இருக்கு.
சரிங்க. சரி. ஆன்ம தத்துவங்கள் 24, உடல் தத்துவங்கள் மீதி ஆக இருக்குங்க. சரிங்க. பேசி இருக்கிறேன், என்னோட யூடியூப் சேனல்ல பாருங்க, கிடைக்கும். சரிங்க. நான் நன்றிங்கய்யா. சரி. வாழ்க வளமுடன். சரிங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த மீனவர் கவிதா கோவிந்தராஜ் அம்மா, நீங்க அன்மியூட் செய்து பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் கவிதம்மா. ஐயா நீங்க சொன்னீங்க தார தம்பட்டம் அடிச்சா அந்த பறவை வந்து அந்த நெருப்பிலே விழுந்துச்சு. அது இன்னமும் இருக்குங்களா அந்த பறவை? மலைப்பகுதிகள்ல இருக்குமா? ஓ சரி. மலை பிரதேசங்கள்ல இருக்குங்க. இந்த ஊட்டி கூடலூர் பக்கம் இருக்கவங்க எல்லாம் அதை பாக்குறாங்க. இப்பவும். ஆமாங்க. சரிங்கய்யா. அப்புறம் வண்டு பத்தி சொன்னீங்கல்ல, மரத்துல போய் அது என்னன்னு சொன்னீங்கய்யா? அது கொஞ்சம் கேட்கல. நீங்க நம்ம வீட்டுல இந்த அந்த காலத்துல வீடு விட்டம் போட்டு வீடு கட்டிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அதுல பாத்தீங்கன்னா வண்டு அந்த மரத்தை தொலைச்சு இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போயிடும். அந்த அளவுக்கு அந்த வண்டியினுடைய மூக்கு அவ்வளவு கூர்மையான ஒரு கருவி. ஆனா அப்படிப்பட்ட அந்த மூக்கே தாமரை பூவுல போய் உட்கார்ந்த உடனே மாட்டிக்குது. அதுக்காக தான் அந்த கதையை சொன்னேன். சரிங்க. மிக அருமையா இருந்துச்சுங்க ஒவ்வொரு பாயிண்டும். நல்லா இருந்துச்சு. நன்றி. நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த மீன்பராக முருகேசன் ஐயா. ஐயா கிட்ட நீங்க பேசலாம், அன்மியூட் செய்து. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஈரோட்ல இருந்து பேசுறேனுங்க. நம்ம ஸ்பீச் இந்த கேள்வி பதில் இந்த 2 அன்பர்கள் கேட்டதுதான் எனக்கு கேட்டனுங்க. நம்மகிட்ட பேசணுங்கிறதுக்கு பேசும்போது ஒரு நினைவு எனக்கு வந்ததுங்க. அது பரிமாறதுக்கு அனுமதிக்கணும். சொல்லுங்க. நம்ம பெரியவங்க நம்மள எப்படி வாழ்த்தி மனசுக்குள்ள நினைச்சாங்களா அந்த அமைப்பு இப்போ இந்த ஒரு நொடியில எனக்கு கிடைச்சதுங்க. அதுக்கு அமைஞ்சிட்டு இருக்குதுங்கிறது எனக்கு உள்ளுணர்வு சொல்லிச்சுதுங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கும். நீங்க சொன்னீங்க பாருங்க, பெரியவங்க நம்ம பின்னாடி இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கோயின்சைட் ஆச்சுதுங்க. அதான் பேசணுங்க. நன்றிங்க. ஐயா. நன்றிங்க. அழுவாதீங்க. உங்களுடைய பெற்றோர்கள் உங்களோட இருக்காங்க. அடுத்தவங்களுக்கு உதவியா இருக்குங்க. கண்டிப்பா அழுவக்கூடாதுங்க. அழுகாதீங்க. நல்லதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். முருகேசன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப எமோஷனலா அந்த ரொம்ப ஆழ்ந்து அந்த உங்களுடைய சிந்தனை கவனிச்சிருக்கிறாரு. அதுக்கு அப்படியே அவருக்கு உணர்வுபூர்வமாவே அவங்களுடைய பிளஸிங்ஸ் கிடைச்சிருக்குது. அதை வெளிப்படுத்துறாரு. ரொம்ப மகிழ்ச்சி. அவர் அழுதுதான் இப்ப எனக்கு கவலையா இருக்கு. இல்லைங்க ஐயா, அவருக்கு உங்களுடைய அந்த ஒரு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸிங்ஸா கிடைச்சிருக்கு. வாழ்க வளமுடன். மைத்திலி கண்ணன் அம்மா நாமக்கல்ல இருந்து அன்மியூட் செய்து நீங்க ஐயாட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க ஐயா. நல்லா இருக்கேன். சிறப்பா இருக்கு. உங்களுடைய கைடு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஓரறிவு தாவரம் முதல்ல இந்த விலங்கு எல்லாத்துக்கும் டெஃபினேஷன் கொடுக்கறது நம்ம மனிதனோட ஒன்றியே தான் வருதுங்கிறது. மனிதனுக்கும் அதே தாங்க ஐயா. இந்த யானை சொன்னது இப்ப நம்ம ஆசைப்படுற அந்த நுகர்றதுன்னா அது வந்து நம்மளும் அந்த மாதிரி எல்லாம் அடிக்ட் ஆகிறோம். நம்மளும் இந்த மாதிரி விழிப்பா இருக்கணுங்கிறத கான்செப்ட் தாங்க ஐயா சொல்ல வரீங்க. நிறைய பேர் மூக்குல அடிமையா போயிட்டாங்க. நிறைய பேர் நாக்குல அடிமையா போயிட்டாங்க. நிறைய பேர் உடம்புல அடிமையா போயிட்டாங்கம்மா. அதான் நல்லா ஒவ்வொன்னுக்கும் டெஃபினேஷன் கொடுக்கறதுனால அது தெளிவான விளக்கம் வருதுங்க. ஏன்னா அப்பப்ப அந்த விழிப்பு நிலை வராத போயிடுதுங்க. இந்த மாதிரி நீங்க மூத்த பேராசிரியர் அதுதான் சாமி சொல்லுவாங்க, வாழ்க்கையில அயரா விழிப்பு நிலை வேண்டும். விழிப்பு நிலைன்னு கூட சொல்லல, அயரா விழிப்பு நிலை. நம்ம என்ன ஒண்ணு நினைச்சாலோ பேசினாலோ சொன்னாலோ செய்தாலோ மனம் விழிப்பு நிலையிலிருந்து செய்யணும்.
சரிங்க. அதுதாங்க ஐயா சரிம்மா, வேணும். மகிழ்ச்சிம்மா. அந்த வாழ்க அந்த வளமுடன். நிமிஷம் மறந்துருதுங்க ஐயா, செயல்படணுங்க. அயரா விழிப்புதாங்க ஐயா வேணும். நன்றிங்க ஐயா, நன்றி. ஆமாங்க. உங்களால அதுக்குதான் எவ்வளவோ குருவருள் வேணும். உங்களால பயன் அடைஞ்சிருக்கங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. மாப்பிள்ளை நாங்க எல்லாரும் ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி, வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்து மேன்பராக அருள்நிதி இந்திராணி அம்மா, நீங்க ஐயாட்ட பேசலாம். அன்மியூட் கொடுத்துருக்கோம். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க நன்றிம்மா, வளம். இந்திராணி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக அருமை. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்களோட பேச்சு கேட்டேன் ஐயா. ரொம்ப அருமையா இருந்தது. எல்லா எடுத்துக்காட்டுகள், நல்ல மாடுலேஷன், ஒவ்வொரு ஜீவராசியும் அதனுடைய வறுமையான உறுப்புகளை பற்றி தனித்தனியா எடுத்து சொன்னீங்க. எனக்கு நினைவுல வரல சொல்றதுக்கு, ஆனாலும் கேட்கறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் அறிவுக்கு வேலை தர்றதாகவும் இருந்ததுங்க ஐயா. இன்னொன்னு சாமிஜி சொல்லியிருக்காங்க, ஆள தெரியாதவர் ஆளுகின்ற நாட்டில் வாழ தெரியாதவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு வார்த்தை சொன்னாங்க. உண்மை. அரசியல்ல பல நேரங்கள்ல மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பெரும்பாலும் ஏமாற்றமே வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மாறி முன்னேற்றம் வர வேண்டும், வரணும். ஆமா. ஆனா பாருங்க ஐயா, ஆட்சி செய்து அனுபவப்பட்டவங்க மக்களுக்கான ஆட்சியை கொடுத்ததாகவே நம்ம வச்சுக்கோம் ஐயா. கொடுத்தாங்கன்னா அவங்களும் நிறைவா இருக்காங்க, நம்மளும் நிறைவா இருக்கோம். அதை ஏன் முன்னெடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுத்து அவங்கள வழி நடத்தணுங்கிற எண்ணம் அந்த முந்தைய ஆட்சியாளர்களுக்கு ஏன் வர மாட்டேங்குது? அதுதான் பதவி சுகம். இல்ல அது நீங்க நியாயமா? இல்ல நீங்க ஏசி அறையிலேயே இருந்து பழகிட்டீங்கன்னா நீங்க வெயிலுக்கு வர விரும்ப மாட்டீங்க. ஒருத்தன் புதுசா வந்து ஏசியில உட்கார்ந்தானா அவனுக்கு ஏசி விடுறதுக்கு உங்களுக்கு மனசு வராது. அந்த மாதிரி தான் அதெல்லாம் காலப்போக்கில் எல்லாம் மறைந்து போய்விடும், மாறிடும். இல்ல வீட்டுல நம்ம என்ன பண்றோம், ஓரளவு பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்கன்னா கத்துங்கப்பா, நீங்களும் தெரிஞ்சுக்குங்க, எனக்கு அப்புறம் நீங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி வளர்க்குறோம். பப்ளிக்ல பொது வெளியில வரும் பொழுது அது ஏன் அந்த பரந்த மனப்பான்மை வரமாட்டேங்குது அப்படின்னு கேக்குறேன். அம்மா, அது வந்து அவரவர் இயக்கங்கள் பெரிது என்று அவரவர்கள் எண்ணுகிற காரணத்தால் அது அப்படித்தான் இருக்கும். அது சில நேரங்கள்ல புது தண்ணி வந்து பழைய தண்ணி அடிச்சிட்டு போற மாதிரி இப்ப ஒரு மாற்றம் வந்தது. இது மாதிரி வரத்தான் செய்யும். வருபவர்கள் அதில் நிலையாக நிற்பதற்கு கவனமாக அயரா விழிப்பு நிலையோடு இருக்க வேண்டும். இது காலம்தான் இதை வழி நடத்தணும். ஆமாங்க ஐயா. எல்லோரோட ஏகோபித்த எண்ணங்கள் வந்து பலிதமா இருக்கு. அது வெற்றி பாதையை நோக்கி நடைபோடணும்னு நினைப்போம். வரணும், பார்ப்போம். மாற்றம் வரும். சாமிஜி சொல்லியிருக்காங்க, அருள்நிதியர்கள் எல்லாம் அரசியலுக்கு வந்தீங்கன்னா ஒரு மாற்றம் வரும்னு ஆரம்ப காலத்துல சொல்லியிருக்காங்க. அந்த நிலை வரணும்னு நான் ஆசைப்படுறேன் ஐயா. வாழ்க வளமுடன். ஆகட்டும். வாழ்க வளமுடன். மனவள கலைஞர்கள் தான் கொண்டு வர முடியும் நல்லாட்சியன்னு சாமிஜி உண்மையா நம்பிட்டு இருந்தாங்க ஐயா. அதற்கான காலம் கனிந்து வருமா? ஆமாங்க ஐயா, வரணும். விரைவில் வரணும். வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக சிறப்பு ஐயா. உங்களுடைய உரை மிக சிறப்பாகவும் ஏற்புடையதாகவும் இருந்ததுங்க ஐயா. ரொம்ப நன்றி. நன்றிம்மா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. இது வரைக்கும் நல்ல சிறப்பான கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்களும் சிறப்பான பதில கொடுத்திருக்கீங்க. நிறைய பேர் சேட் பாக்ஸ்ல உங்களுக்கு நிறைய வாழ்த்து வந்து கொடுத்திருக்காங்க ஐயா. இன்றைய சிந்தனை மிக சிறப்பாக அமைந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்காங்க. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே